கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை நாங்கள் பார்த்த பொழுது சற்று நீலி கண்ணீர் வடித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அனுராவை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும். ஒழித்து கட்டினால்தான் வேறு ஒரு ஆட்சி வருகின்ற பொழுது அவர்களுக்கு லஞ்சத்தை கொடுத்து தாங்கள் தங்களுடைய ஆட்டத்தை ஆட முடியும். தங்களுடைய கடத்தல் தொழிலாக இருக்கட்டும், என்ன தொழிலாக இருக்கட்டும், அதனை செய்ய முடியும். இப்படியான ஒரு விருப்போடு இருக்கின்ற கூட்டம் தான் இந்த போட்டு கொளுத்தி கொண்டிருக்கிறது, மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருக்கிறது. வடக்கு மாகாணத்தில் நடந்த பிரச்சனை, இஸ்லாமியர்களுடைய பிரச்சனையை கையிலே தூக்கி அவர்களுக்கு ஆதரவாக பேசுகின்றேன் என்று அர்ச்சுனா நடித்ததை ஒரு சில இஸ்லாமியர்கள் புரிந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே ஒரு சிலர் புரியாமல் தூக்கி தோளிலே காவடியாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய சகோதரர்களை, உங்களுக்காக ஆதரவாக இந்த தமிழ் அரசியல் நாய்களோ அல்லது இஸ்லாமிய அரசியல் நாய்களோ மற்ற அரசியல் நாய்களோ பேசவில்லை. கல்முனை வடக்கு அந்த வைத்தியசாலையிலிருந்து அஷ்ரப் அவர்களுடைய வைத்தியசாலைக்கு மாற்றம் செய்து அங்கே அதே உடையோடு அவர்கள் வேலை செய்கிறார்கள். அப்படியானால் என்பிபி அரசு என்ன விளையாடுகிறதா, பொய் சொல்கிறதா, நாடகம் ஆடுகிறதா, அல்லது இன பிரச்சனையை தூண்டிவிடுகிறதா என்ற ஒரு தொனியோடு அவர் அதை காரணமாக காட்டி அதை தூக்கி வைத்து அதை மூலதனமாக மூலப்பொருளாக வைத்து அதை ஒரு கருத்தாக வைத்து காவு என்று காவியிருக்கிறார் பாராளுமன்றத்திலே. வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு அலசலோடு இலங்கையன். ஆம், இந்த அலசல் பாராளுமன்றத்திலே இன்று நடந்தேறிய விவாதங்கள் பல சூடுபிடித்து ஒவ்வொருவரும் இஸ்லாமியர்கள் மீது, இஸ்லாமிய சகோதரிகள் மீது, இஸ்லாத்தின் மீது, அந்த வடக்கு கல்முனையிலே அந்த வைத்தியசாலையில் நடைபெற்ற அந்த 9 தாதி உதவியாளர்களுடைய அந்த பிரச்சனையை வைத்து பாசம் பொழிந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. பாசம் என்றால் பல பாசங்களாக இருந்தது. அதுவும் இஸ்லாமியர்கள் பேசியது ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியபடியா, அது அவர்களுடைய கடமை. தவறோ சரியோ தங்களுடைய இஸ்லாமிய சகோதரிகளுக்காக வாதாட வேண்டியதும், இஸ்லாத்திற்காக வாதாட வேண்டியதும், அவர்களுடைய ஆடை உரிமைகளை பற்றி வாதாட வேண்டியதும் அவர்களுடைய உரிமை. அது சரி தவறு என்பதை தாண்டி அரசாங்கம் தற்செயலாக ஒரு இடை தங்கலாக அவர்களை அஷ்ரப் அவர்களுடைய வைத்தியசாலையிலே கொண்டு போய் அங்கே விட்டிருக்கிறார்கள் சேவைக்காக. இருந்தாலும் கூட இந்த பாராளுமன்றத்திலே பேசியவர்களில் அர்ச்சுனா அவர்கள் போட்டியாக பல தடவைகள் அந்த வடக்கு கல்முனை வைத்தியசாலையின் அந்த தலைவராக இருக்கின்ற குமணன் அவர்களை கேடாக பேசியதும், அப்படி பல விடயங்கள் நடந்தேறினர். அதே வேளையிலே அர்ச்சுனாவுடைய பதாகை ஒன்று இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது. அனைத்து இஸ்லாமிய தளங்களிலேயும், அனைத்து இஸ்லாமியர்களுடைய அந்த ஃபேஸ்புக் முகநூல்களிலேயும் பறக்க விடப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய பிரச்சனையை நான் தீர்ப்பேன், வடமாகாண முதலமைச்சராக வந்ததின் பிற்பாடு அல்லது வந்தால் என்ற ஒரு தொனியிலே அவர் அந்த பதாகையை பலவிதமாக அவருக்கு ஆதரவாகவும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறார் என்பதும், அனைத்து இஸ்லாமிய அந்த அரசியல்வாதிகளை விட அர்ச்சுனா நல்லவன் என்று பலர் புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முதலிலே அர்ச்சுனா என்பவர் யார், ஏற்கனவே என்னென்ன விதத்திலே இஸ்லாமியர்களை பற்றி பேசினார், இப்படி பல விடயங்களை நாங்கள் பார்க்க முடியும். அதை பார்க்காமல் இப்பொழுது அர்ச்சுனாவினுடைய தேவைப்பாடு இருக்கிறது, வடமாகாண முதலமைச்சராக வேண்டும், இஸ்லாமிய அந்த மக்களுடைய ஆதரவை பெறுவதாக இருந்தால் இங்கே அவர் கட்டாயம் ஆதரவு செலுத்த வேண்டும். அதே வேளையிலே கிழக்கு மாகாணத்தில் நடந்த இஸ்லாமியர்களை கொலை செய்தது ஈரோஸ் இயக்கம் என்றும், அதே வேளையிலே தமிழர்களை கொலை செய்தது அதிலே அனைவரும் தொடர்பில்லை, ஒரு சிலர் தான் தொடர்பு என்று பூசி மெழுகி அதனை பேசியதும், இப்படி பல விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அர்ச்சுனா எவ்வளவு தூரம் இவர்களை வைத்து அந்த காயை நகர்த்துகிறார் என்பதை புரியாமல் இவர்கள் அனைவரும் அர்ச்சுனா நல்லவன் வல்லவன். சரி, நாங்கள் ஒரு சில மாதங்களின் பிற்பாடு அர்ச்சுனாவை பற்றி பேசுவோம். எவ்வளவு தூரம் அவர்
இவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கின்றார் என்பதை பற்றி பேசுவோம். அதைவிட அங்கே மாற்றப்பட்ட விடயங்களை ஒவ்வொரு தமிழ் அரசியல்வாதிகளும் சிலர் தொட்டும் தொடாமலும் பேசியிருந்தார்கள். ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை நாங்கள் பார்த்த பொழுது சற்று நீலி கண்ணீர் வடித்தது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதற்குரிய உண்மையான காரணத்தையும் அந்த இஸ்லாமிய மக்கள் புரியாமல் இருந்திருக்கிறார்கள். அர்ச்சுனா பேசிவிட்டான். மற்றவர்களும் பேசாமல் இருந்தால் கட்டாயம் இஸ்லாமிய மக்களிடையே அவர்களுக்கு ஒரு வெறுப்புணர்வு ஏற்படும். அதைவிட யாழ்ப்பாணத்திலேயும் கணிசமான இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாக்கை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அர்ச்சுனா பேசினார். அதாவது கிழக்கு மாகாணத்தில் நடந்த பிரச்சனை, இஸ்லாமியர்களுடைய பிரச்சனையை கையிலே தூக்கி அவர்களுக்கு ஆதரவாக பேசுகின்றேன் என்று அர்ச்சுனா நடித்ததை ஒரு சில இஸ்லாமியர்கள் புரிந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே ஒரு சிலர் புரியாமல் தூக்கி தோளிலே காவடியாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். சரி, அது ஒரு புறம் இருக்க, கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை பார்க்கின்ற பொழுது அவருக்கும் இஸ்லாமியர்களுடைய யாழ்ப்பாணத்து வாக்குகள் தேவை. அதைவிட தான் முகம் கொடுக்க வேண்டும். இஸ்லாமிய பல நண்பர்கள் அவருக்கும் இருக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், அவருக்கும் சில நண்பர்கள் இருப்பதால் அவர்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக எடுத்த எடுப்பிலே என்பிபி கட்சியையும் தூக்கி தூர்வார வேண்டும் என்பதற்காக அந்த வார்த்தையை பேசி அந்த பாராளுமன்றத்திலே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் அந்த கல்முனை வடக்கு அந்த வைத்தியசாலையிலிருந்து அஷ்ரப் அவர்களுடைய வைத்தியசாலைக்கு மாற்றம் செய்து அங்கே அதே உடையோடு அவர்கள் வேலை செய்கிறார்கள். அப்படியானால் என்பிபி அரசு என்ன விளையாடுகிறதா, பொய் சொல்கிறதா, நாடகம் ஆடுகிறதா, அல்லது இன பிரச்சனையை தூண்டிவிடுகிறதா என்ற ஒரு தொனியோடு அவர் அதை காரணமாக காட்டி அதை தூக்கி வைத்து அதை மூலதனமாக மூலப்பொருளாக வைத்து அதை ஒரு கருத்தாக வைத்து காவு என்று காவியிருக்கிறார் பாராளுமன்றத்திலே எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய நாங்கள் முன்னைய பின்னைய விடயங்களை பார்க்கின்ற பொழுது இப்பொழுது அவருக்கு யாழ்ப்பாணத்திலே சற்று ஆதரவு குறைந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அவர் தனக்கும் ஆதரவை அளிப்பதற்காக ஆதரவை கூட்டுவதற்காக இஸ்லாமிய தரப்போடும் தொட்டும் தொடாமல் அந்த ஆதரவை பெற்றிருக்கிறார் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். அதே வேளையிலே யாழ்ப்பாணத்திலே அதிகமாக இப்பொழுது என்பிபி கட்சிக்கு சற்று ஆதரவு கூடிக்கொண்டிருக்கின்றது என்று ஒரு பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கிறது. சில புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. மறைமுகமாக அவர்களுக்கான ஆதரவு கூடிக்கொண்டிருக்கிறது. தேர்தல் வருகின்ற பொழுது நிச்சயமாக அதனுடைய வெளிப்பாடு தெரியும் என்று கூறப்படுது. அதனால் எல்லோரும் சேர்ந்து, அதாவது எதிர்ப்பாக நிற்கின்ற அனைவரும் சேர்ந்து அனுராவை தவிர அனுராவை தாண்டி என்பிபியை தாண்டி பிற கட்சிகள், அது சிங்கள கட்சிகளாக இருக்கட்டும், இஸ்லாமிய கட்சிகளாக இருக்கட்டும், தமிழ் கட்சிகளாக இருக்கட்டும், எப்பொழுது அனுராவை துளைத்து கட்டுவோம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருப்பவர்கள் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு துருப்பு சீட்டு கிடைத்திருக்கிறது. இந்த மாற்றம் செய்ததன் பிற்பாடும் அங்கே அதே உடையோடு அவர்கள் வேலை செய்கிறார்களே. அப்ப இது எந்த சட்டம் கூறுகிறது? ஆனால் நாங்கள் வேறொரு வழியில் பார்த்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இதை காட்டி கொடுக்கிறாரா? கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்ன கூறுகிறார்? அங்கேயும் இவர்கள் அந்த ஆடையோடு வேலை செய்ய வேண்டாம் என்று கூறுகிறாரா என்பது ஒரு கேள்விக்குறியாக எங்களுக்கு நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம். ஒரு கேள்வியாக அவரிடத்தில் முன்வைக்க விரும்புகின்றோம். அந்த வகையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரமல்ல, ஒரு சில இஸ்லாமியர்களும் பொறுப்பில்லாமல், இஸ்லாமிய சகோதரர்களும், இஸ்லாமிய மௌலவிகள், இஸ்லாமிய புதிதாக அரசியலுக்கு வர விரும்புகின்ற பலர், அதைவிட இஸ்லாமிய பொறுப்பில்லாத, இஸ்லாத்தையே ஒழுகாத, இஸ்லாத்தையே கடைபிடிக்காத, அதையே மறுதலித்து போதை வஸ்து கடத்துபவனும், கள்ளக்கடத்தல் செய்பவனும், அதே வேளையிலே கொலை செய்பவனும், பாதாள உலக குழுவிலே இருப்பவனும், தங்கம் கடத்துபவனும், கள்ள உண்டியல் செய்பவனும், இப்படி பலர் அறிக்கைகள் விட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் தேவை இந்த இஸ்லாத்தினுடைய இந்த இஸ்லாமிய இந்த தாதியர்களுடைய ஆடை விவகாரம் அல்ல. அனுராவை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும். ஒழித்து கட்டினால் தான் வேறு ஒரு ஆட்சி வருகின்ற பொழுது அவர்களுக்கு லஞ்சத்தை கொடுத்து தங்களுடைய ஆட்டத்தை ஆட முடியும். தங்களுடைய கடத்தல் தொழிலாக இருக்கட்டும், என்ன தொழிலாக இருக்கட்டும், அதனை செய்ய முடியும். இப்படியான ஒரு விருப்போடு இருக்கின்ற கூட்டம் தான்
இந்த போட்டு கொளுத்தி கொண்டிருக்கிறது, மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருக்கிறது. சுகுணன் அவர்களை பலர் தூர்வாரி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அவரோடு சில விடயங்களை கூடியிருக்கிறார். தான் 3 நாட்கள் வரவில்லை, அதற்கான ஆதாரம், அதற்கான விடயங்கள் கன மீடியாக்கள், பல மீடியாக்கள் அவரை பேட்டி கண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய அந்த பேச்சு எங்கே போய் நிற்க போகின்றது? அதே வேளையிலே அந்த அஷ்ரப் அவர்களுடைய அந்த வைத்தியசாலையிலே இந்த தாதியர்கள் அதே உடையோடு வேலை செய்வதை சுட்டிக்காட்டி கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த சட்டம் முழுமையாக அமுலாக்கப்பட்டு அங்கேயும் கூட அந்த ஆடையோடு வேலை செய்ய முடியாமல், இப்பொழுது யாழ்ப்பாண வைத்தியசாலையாக இருக்கட்டும், சில வைத்தியசாலைகள், தமிழ் வைத்தியசாலைகள், இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கின்ற இடங்களில் இருக்கின்ற வைத்தியசாலைகள், கொழும்பில் இருக்கின்ற ஒரு சில வைத்தியசாலைகள், அங்கேயும் அந்த சீருடையை அவர்கள் கடைபிடிக்காமல், அங்கே கண்டும் காணாமல் அவர்களுக்கு பேசாமல் விட்டிருக்கிறார்கள். அவருடைய அந்த தலை மொட்டாக்கு சீருடை போட்டு வேலை செய்வதற்கு அனுமதித்திருக்கிறார்கள். அது எழுதாத சட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. இவை அனைத்துக்கும் இவர்கள் ஆப்பு வைக்கத்தான் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் ஒரு பொறுப்புணர்வு இல்லாத இஸ்லாமிய ஹக்கீம் அவர்களை விட பொறுப்பில்லாத மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசியல்வாதிகளும், இஸ்லாமிய அரசியல்வாதிகளும் அதே வேளையிலே அந்த உண்மையாக இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும், இந்த பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும், சட்டத்தின் பால் ஒழுக வேண்டும் என்று நினைப்பவர்கள் பல இஸ்லாமியர்கள் மௌனமாக கடந்து செல்கிறார்கள். ஆனால் பலர் விமர்சனங்களை போட்டு துவேசத்தை தூண்டி, வெளிநாடுகளிலே அரபு நாடுகளிலே இருப்பவர்கள் கூட துவேசத்தை தூண்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இவர்கள் பொறுப்பில்லாமல் நடக்கின்ற இந்த செயற்பாடு வருங்காலத்திலே முழு இலங்கை, அகில இலங்கையிலேயும் சாதாரண அந்த தாதியர்களுடைய அந்த சீருடையை மாத்திரம்தான் அணிந்து வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை, அது சட்டமாக இருக்கிறது. அதாவது செய்யக்கூடாது என்றும் கூறவில்லை, தாதியரோடு போடுதான் செய்ய வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அதற்கு அவர்கள் காரணம் கூறியிருக்கிறார், ஒரு அமைச்சர் கூறியிருக்கிறார், அது தொற்று கிருமிகள் தொற்றும் என்ற காரணத்தினால்தான் அப்படியான ஒரு சீருடையை அவர்கள் தாதியர் சீருடையாக அமைக்கப்பட்டது. அதை யாரும் மீற முடியாது. ஆனால் அதை மீறுவதாக இருந்தால் அல்லது திருத்துவதாக இருந்தால் அது நாங்கள் பலரோடு சேர்ந்து முடிவெடுக்க வேண்டி வரும். அதற்காக நாங்கள் எத்தனையோ விவாதிப்பதற்கு இருக்கிறது. அதற்கான உரியவர்களோடு பேச வேண்டும் என்று பல விடயங்களை கூறியிருக்கிறார். அதற்காகத்தான் தாங்கள் தற்காலிகமாக இந்த 9 தாதியர்களையும் அந்த இஸ்லாமிய மக்கள் அதிகமாக செல்லுகின்ற அந்த அஷ்ரப் அவர்களுடைய வைத்தியசாலையில் மாற்றிவிட்டிருக்கின்றோம் என்று கூறப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட அந்த உடைக்கும் அங்கே அதிகமாக இஸ்லாமிய தாதியர்கள் வேலை செய்வதன் காரணத்தினால் அந்த உடைக்கு அங்கே தடை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த பிரச்சனையை அதிகமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை போன்ற, அர்ச்சுனாவை போன்ற ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகளும் பொறுப்புணர்வு இல்லாமல், சட்டத்தை மதிக்காமல், தூரப்பார்வையில் இல்லாமல் அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும், கவிழ்க்க வேண்டும் என்பதற்காக போடுகின்ற திட்டங்களுக்கு இந்த இஸ்லாமிய சகோதரர்களையும் இஸ்லாமிய இந்த தாதியர்களையும் பலி கொடுக்காதீர்கள் என்பதுதான் லங்காபூர் ஊடகத்துடைய முக்கியமான வேண்டுகோளாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆனால் இதே வேளையிலே நாங்கள் அதிகமாக பேசிக்கொண்டிருக்காமல் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம், இந்த பிரச்சனைக்கு சுமூகமாக ஒரு தீர்வு இலங்கை சட்டத்தின் கீழ் இலங்கை சட்டத்தை மதித்து எடுக்க வேண்டியது கட்டாய சூழ்நிலை இப்பொழுது வந்திருக்கிறது. ஒன்று, அனைத்து தாதியர்களுக்கும், அந்த வைத்தியசாலையில் வேலை சேர்ந்த அனைத்து தாதியர்களுக்கும் ஒரே ஆடை, அந்த இருக்கின்ற அந்த சீராடை அணிய வேண்டும். இல்லையில் இஸ்லாமிய சகோதரர்கள் அணிவது போன்று மொட்டாக்கு போட்டு அந்த இஸ்லாமிய ஆடை அனைத்து சைவ, இஸ்லாமிய, பௌத்த மற்றும் கிறிஸ்தவ அந்த தாதியர்களும் அணிய வேண்டும். ஏதோ ஒரு ஆடைதான் அங்கே நிரந்தரமாக வரப்போகின்றது, வர வேண்டும். அதற்கு சட்டத்தை மதிக்க வேண்டும் அனைவரும். அதே வேளையில இஸ்லாமியர்களே, அதாவது இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள்
இந்த இஸ்லாமிய அரசியல்வாதிகளோ தமிழ் அரசியல்வாதிகளோ அல்லது சிங்கள அரசியல்வாதிகளோ உங்களுக்கு ஆதரவு செலுத்துகின்றார்கள் என்று நீங்கள் தயவு செய்து நினைக்காதீர்கள். இவ்வளவு காலம் எங்கே போனார்கள்? ஒரு அறிக்கை விட்டார்களா? பாராளுமன்றத்தில் பேசியது அது அர்ச்சுனா பேசியதுக்கு எதிராக பேசப்பட்ட விடயமே தவிர அர்ச்சுனா அத்தனை இஸ்லாமிய சகோதரர்களுடைய இஸ்லாமிய ஆதரவை பெற்று விடுவான், நாங்களும் அதுக்கு உடைக்க வேண்டும் என்றொரு பொறாமையோடு பேசியிருக்கிறார்களே தவிர நிச்சயமாக இஸ்லாமிய சகோதரர்களை உங்களுக்காக ஆதரவாக இந்த தமிழ் அரசியல் நாய்களோ அல்லது இஸ்லாமிய அரசியல் நாய்களோ மற்ற அரசியல் நாய்களோ பேசவில்லை என்றுதான் கூற வேண்டும். நாய் நன்றியுள்ள மிருகம். ஆனால் அதே வேளையிலே இதையே பெரிதாக தூக்கி பிடித்து இதையே பெரிய விடயமாக ஆக்கி, அதாவது பேசி தீர்க்க வேண்டிய விடயத்தை எரிய விட்டது ஹிஸ்புல்லா தரப்பிலேயும் பிழைகள் இருக்கின்றன. பொறுப்பாக இவர்கள் அணுகி இருக்க வேண்டும். அதாவது மற்றைய மத பாராளுமன்ற உறுப்பினர்களோ அரசியல்வாதிகளோ பேசுகிறது வேறு விடயம். ஆனால் இந்த பிரச்சனையை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என்று அமைதியாக ஹக்கீம் அவர்கள் உண்மையிலேயே ஒரு வாழ்த்தக்கூடிய போற்றக்கூடிய ஒரு அரசியல்வாதி, தமிழ் அரசியல்வாதி. அவர் உண்மையிலே அஷ்ரப் அவர்களுடைய மடியிலே வளர்ந்த ஒருவர். அதே வேளையிலே அஷ்ரப் அவர்களுடைய வளப்பிலே அரசியலே வந்தவர். அந்த அஷ்ரப் அவர்களுடைய அந்த சாயலும் அவருடைய குணம் நடையும் அவர்களுடைய மனமும் அவருடைய ஒழுக்கமும் அவருடைய அந்த மற்றவர்களோடு ஒன்றி போக வேண்டும் என்ற குணமும் அவருக்கு இருக்கிறது. அதனால் தான் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனாக இருக்கட்டும், பலர் மற்றைய கட்சிக்காரராக இருக்கட்டும், மற்ற இன மதங்களாக இருக்கட்டும், அவரைத்தான் முன்வைத்து இஸ்லாமியர்களோடு பேசுவதாக இருந்தால், பொதுவாக பேச வேண்டுமாக இருந்தால் அவரை முன்வைத்து அழைத்திருக்கிறார்கள். ஏன்? இஸ்லாமிய அரசியல்வாதிகள் ஹிஸ்புல்லாவாக இருக்கட்டும், பதுதீனாக இருக்கட்டும், பலர் இவர்களும் ஏதாவது ஒரு பிரச்சனை மொத்தமாக இஸ்லாமியர்களுக்கு கிடைக்க வேண்டும், அரசாங்கத்தோடு பேச வேண்டுமாக இருந்தால் ஹக்கீம் அவர்களைத்தான் முன்வைத்து அழைத்து செல்கிறார்கள். அது மற்றைய மதத்தினரோ மற்றைய மொழியினரோ அல்லது அவர்களோ அவருக்கு ஒரு மரியாதையை கொடுத்திருக்கிறார்கள். காரணம், அவரோட கெட்டிக்காரன், அவர் பேசக்கூடியவர், அவர் எப்பொழுது எதை பேச வேண்டும், எதை எப்படி செய்ய வேண்டும், அதற்காகத்தான் அவர் கூறியிருந்தார் ஒரு பேச்சிலே, முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும், அதற்காகத்தான் நான் பொறுத்து கொண்டிருக்கின்றேன். உண்மையிலே அவர் அது சரி. அவர் எப்படி எதை சாதிக்க வேண்டும் என்றதையும், இந்த தமிழ் பிரச்சனை, இந்த தமிழர்களும் இஸ்லாமியர்களும் அடிபட்டு கொண்டிருக்கின்ற பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர்களுடைய எதிர்கட்சி, தமிழ் எதிர்கட்சி குழு இருக்கிறது, அந்த பேரவை, தமிழ் பேரவை, அவர்கள் இணைந்து தாங்கள் ஒரு முடிவை எடுத்து அவர்கள் முடிந்தவரை இந்த எரிகின்ற நெருப்பை அணைப்பதற்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்குள்ளே ஹிஸ்புல்லா தரப்பும் ஹிஸ்புல்லாவினுடைய ஆதரவாளர்களும் இந்த அர்ச்சுனாவினுடைய பேச்சிலே மயங்குகின்றவர்களும் இந்த கஜேந்திரகுமார் போல இந்த ஒவ்வொரு விடயங்களையும் விற்று அதிலே குளிர்காய்கின்றவர்களும் நிச்சயமாக இவர்களை இஸ்லாமிய சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், அவர்களை வாசிக்க வேண்டும். வாசித்தாத்தான் அவர்கள் யார், எதற்காக இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையிலே இந்த அர்ச்சுனாவாக இருக்கட்டும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கட்டும், இவர்கள் என்பிபி கட்சியின் மீது சாணி பூசுவதற்கும் சேறு பூசுவதற்கும் தங்களுக்கு அந்த ஆதரவை பெறுவதற்காக தன்னலத்தோடு பேசுகிறார்களே தவிர நிச்சயமாக பொதுநலமாகவோ இஸ்லாமிய சகோதரர்களுக்காகவோ இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்ட எண்ணமாகவோ பேசவில்லை. அப்படியானால் அவர்கள் ரகசியமாக இந்த பேச்சுவார்த்தை நடத்துவார்களே தவிர வெளிப்படையாக பேசி மேலும் மேலும் பிரச்சனையை அதிகரிக்க மாட்டார்கள். இவர்கள் பொறுப்பற்ற தனத்தோடு நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த நடந்து கொண்டிருக்கின்ற அந்த பொறுப்பற்ற அந்த விதம் நிச்சயமாக தமிழர்களுக்கு மாத்திரமல்ல, குறிப்பாக உண்மையை புரிந்து கொள்கிற இஸ்லாமிய மக்களுக்கு விளங்கும் என்பதை லங்காபூர் ஊடகம் கூறிக்கொள்கிறது. இப்படியான அரசியல்வாதிகளுடைய பேச்சை நம்பாதீர்கள். உங்களுக்கென்று ஒரு குழு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் யார் இந்த பிரச்சனையை பூதாகலமாக்காமல் இதனை தீர்வு காண்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஹக்கீம் அவர்களோடு அணுகி அவரை முன்னிலையில் வைத்து அவரினூடாக இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும், சுமூகமான ஒரு தீர்வை கொண்டு வர முடியும் என்றுதான் லங்காபூர் ஊடகம் கருதுகிறது. நன்றி ஹக்கீம் அவர்களுக்கும். சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள் என்று அடிபடாமல் அனுராவின் ஆட்சி, ஒரு நல்ல ஆட்சி வந்து தன்னுடைய உயிரையும் துச்சமாக மதித்து அந்த கொள்ளைக்காரர்கள், போதை வசதிக்காரர்கள், பாதாள உலக குழு, லஞ்ச ஊழலை
50 ஆண்டுகளுக்குள் இப்படி ஒரு ஆட்சியாளன், இப்படி ஒரு ஜனாதிபதி செய்ததே இல்லை, செய்ய முடியவும் இல்லை. முடியாமல் அவர்கள் வெறும் வியாபாரத்துக்காகவும் தங்களுடைய பதவிக்காகவும் தங்களுடைய சொத்து சேர்ப்பதற்காகவும் அந்த சட்டவிரோதமான செயல்களை, இலங்கை சட்டத்துக்கு விரோதமான விடயங்களை வளர்த்து விட்டார்களே தவிர நிச்சயமாக அவர்கள் அதனை ஒரு அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வரவில்லை. அந்த அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்திருந்தால் நிச்சயமாக விடுதலை புலிகள் இயக்கமோ 32 தமிழ் இயக்கங்களோ உருவாகி இருக்காது. தமிழ் இஸ்லாமிய பிரச்சனை வந்திருக்காது. தமிழ் இஸ்லாமிய கிழக்கு மாகாணத்திலே தமிழ் இஸ்லாமிய அந்த படுகொலைகள் நடைபெற்றிருக்காது. இதற்கெல்லாம் காரணம் 50 வருடங்களாக இருந்து ஆட்சி செய்வதென்று நாட்டை கொள்ளையடித்த அந்த கொள்ளையர்களை ஓட துரத்தி அவர்களை பிடித்து சிறையில் அடைக்கின்ற நடவடிக்கை அனுராவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து நாங்கள் இந்துவாக இருக்கட்டும், சைவராக இருக்கட்டும், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், பரங்கியர்களாக இருக்கட்டும், புரிந்து உணர்வோடு நாங்கள் இதை புரிந்து உண்மையான விடயங்களை உண்மையானவர்கள் வைத்து, பரிசுத்தமான இதயத்தை உடையவர்கள் வைத்து நாங்கள் இந்த பிரச்சனைகளை தீர்த்து, நடுநிலையாக்கி தீர்த்து நாங்கள் அனைவரும் சுமூகமாக ஒற்றுமையாக வாழ வேண்டும். இலங்கை சட்டத்தை மதிக்க வேண்டும் என்று இலங்காபூர் ஊடகம் மீண்டும் மீண்டும் ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றது. நன்றி, வணக்கம். இலங்கையர். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.